ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட காயத்ரி மந்திரம், ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. எதுக்காக இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்ச் 29 2025 இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது. எதுக்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 29 சனி மீனராசிக்கு போகிறார். மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா? ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18 வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழிச்சு யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு, உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலையே மோசமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு தான். இதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, சும்மா இப்போ உங்களுக்கு நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். நீங்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம், கோட்டையை ஆளலாம், அப்படியே பெருசாக கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வேலை கிடைச்சிரும், வெளிநாடு போயிடலாம், கல்யாணம் ஆகிடும், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நல்லது, பரவாயில்ல, கேட்க நல்லா இருக்குது, ஜோசியர் கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிறாரு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும். ஆனால் அது நடக்க போகிறது இல்லைங்கிறப்ப அதை நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, இதுவும் நடக்கும். ஆனால் இதுதான் நடக்குமான்னு கேட்டால், இது இந்த 50 நாள் அப்படிங்கிறது ஒரு கஷ்டகாலம் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிறது தான் கூடுதலாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் சொல்லிட்டோன்னா உங்களுக்கு எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்குறதுக்கோ, இல்லை ஒரு நெகட்டிவாக பேசணுங்கிறதுக்காகவோ, இல்லை உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவோ, உங்களை அச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இதை நம்ம சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிறத நீங்கள் முடிக்க போகிறீங்க. மார்ச் 29 சனி பகவான் உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே வர போகிறாரு. ஏற்கனவே உங்களோட சொந்த ராசியில் ராகு இருக்காரு. அதாவது விரய சனி ஜென்ம ராகு அப்படிங்கிறத அனுபவிச்சிட்டிங்க. இப்போ இந்த 50 நாளைக்கு மார்ச் 29 மே 18 வரைக்கும் ஜென்ம ராகு ஜென்ம சனி ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்க போகிறீங்க. அதாவது ஜென்ம ராகு அப்படிங்கிறது வனத்திலே அப்படிம்பாங்க. ஜென்ம ராகு அப்படின்னா வனவாசத்துக்கு சமம். அது நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க. போதாததுக்கு விரயசனியும் கூட இருந்தது. காசு பணம் 10 ரூபா சம்பாதிச்சாலும் கூட அதில் தேவையற்ற விரய செலவுகள் பண்ணியிருப்போம், அழிச்சிருப்போம், கடன் வாங்கியிருப்போம். 10 ரூபா இல்லை மிச்சம் அப்படிங்கிறது தான் ரிசல்ட். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களை தேடி வருது. ஜென்ம சனின்னா என்ன? உங்களோட லக்கணத்தில் சனி, உங்களோட ராசிக்குள்ளேயே சனி அப்படிங்கிறவர் நுழையிறார். அப்போ முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களோட ஒரு தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்கும். தன்னம்பிக்கையை உடையணும்னா என்ன? உடம்புல தெம்பு இருந்ததுன்னா தானே நீ எதாக இருந்தாலும் செய்ய முடியும், நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிறது இருக்கும். உடல்ல தெம்பு இல்லாத ஒரு நிலைமை வந்தால், ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கே அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும். அதனால தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள், குறிப்பாக இந்த ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய 50 நாள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் கூட உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை அடிக்கணும். லேசாக அடிபட்டுருச்சு, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது ரத்தம் கட்டிக்கிட்டு வீங்கிக்கிட்டு 2 நாளைக்கு நம்மள நடக்க விடாது. அதனால சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் பார்க்கணும். அதுமாரி உணவு முறையில் மாற்றத்தை கொண்டாடணும். இது ரொம்ப அவசியம். ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறவர் முதல்ல தொடக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு தான். உடலை பேண குடலை கழுவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்களோட குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் சனி ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு உணவு செரிக்காது, அஜீரண கோளாறு வரும், வாயு தொந்தரவு வரும், தொண்டை புண் வரும், அல்சர் வரும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட நல்ல பதார்த்தங்கள் நமக்கு பிடிச்சதா இருக்கும், ஆனால் திங்க முடியாது. இதை தின்னா செரிக்காதேடா அப்படின்னு சொல்லிட்டு ரசஞ்சோரை தின்னுட்டு ஏஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். அதனால உணவு பழக்கத்தில் மாற்றத்தை கொண்டாங்க. மாமிசம், காரம், கொழுப்பு, மசாலா, எண்ணெய் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிங்க. நிறைய உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. காய்கறிகள், பழ வகைகள், கீரைகள், பழச்சாறுகள், கலாச்சார உணவுகள் இருக்கும் பாருங்க, ஒரு கம்மங்கூழ் குடிக்கலாம், கேவூர் கூழ் குடிக்கலாம். இந்த மாதிரி உணவு முறைகள் அப்படிங்கிறத மாற்றிங்க. ஏதோ
ஆசைப்பட்டப்ப என்றைக்கோ ஒரு கறியை வாங்கி தின்னமா போனோமா அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் இல்லை நான் தினம் கறியை தான் திம்பேன்னு எண்ணெயில் வறுத்து பொறிச்சு தின்னுட்டு அப்புறம் உடம்பு வீணாக போயிடுச்சு, தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னு நிற்க வேண்டாம். கொஞ்சம் உணவு முறைகள் அப்படிங்கிறத மாற்றிங்க. அதேமாரி தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. பயணங்களால் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. என்னதான் நமக்கு ஒரு 50,000 கிடைக்கும் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணி நம்ம திட்டம் போட்டு போனாலும் அங்கே காலை வாரி விட்டுரும். அது தேவையற்ற அலைச்சல், வெளியிட உணவுகளால் பிரச்சனை, நல்ல தங்க வசதி கிடைக்காததால பிரச்சனை, இது மாதிரிலாம் வரும். அதனால பயணங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க. ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா மட்டும் ஒரு வழிபாதை விநாயகருக்கு சிதறுகா உடைச்சிட்டு பகல் நேரத்தில் பயணம் செய்யுங்க. இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். இது மாதிரி ஒரு இருட்டான பகுதியெல்லாம் தங்குறதோ, ஒரு காடுகளுக்கு ஒரு ட்ரெக்கிங் போகிறேன், டூர் போகிறேன் அப்படின்னு போகிறதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏதோ வண்டு கடிச்சிருச்சு, பூச்சி கடிச்சிருச்சுன்னு விஷப்பூச்சிகளால் தீண்டப்படக்கூடிய அபாயம் அப்படிங்கிறதும் இருக்குது, கவனமாக இருக்கணும். அதுமாரி மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துருப்போம், வீட்டுக்கு தெரியாமல் கடன், வெளியில் நண்பன் ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்தோம், இதெல்லாம் இப்போ வெளியில் வந்து பிரச்சனை ஆகி இதால் மன உளைச்சல். நம்ம இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு நீ ஏன் ஊரில் கடன் வாங்கி கொடுத்துருக்க, வாங்கினோம் ஓடி விட்டான், இப்போ தேவையா அப்படின்னு இருக்கோம். அதனால் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம், ரொம்ப கவனமாக இருங்க. அதுமாரி இதே நேரத்தில் கலத்திரத்தில் கேதுவும் இருப்பார், அதையும் நாம் மறந்துடக்கூடாது. இந்த கலத்திர கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனைவி வழி உறவுகள், தாய் வழி உறவுகளால் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு. குடுக்கல் வாங்கல் வேண்டாம். அதுமாரி யாருக்கும் பெண் பார்த்து வைக்கிறது, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது, திருமணத்தை முன்னின்று நடத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்க. யாரோ ஒரு சொந்த பந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குப்பா, ஏதாவது பையன் இருந்தால் சொல்லு, இல்லை பையன் இருக்கான் ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லு அப்படின்னு நம்ம மூலியமாக வருவோம். அதெல்லாம் வேண்டாங்க. நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நாசுக்காக கலந்துக்கணும். நம்ம நல்லது கெட்டது நடக்கட்டுமேனு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதில் ஏதாவது பிரச்சனைனா பழியை தூக்கி நம்ம தலையில் போட்டு நம்மளை உருட்டிடுவாங்க. அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த வரன் பார்த்து வைக்கிறது, ஜோடி சேர்த்து வைக்கிற வேலை, இந்த காதல் ஜோடி ஒன்று வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. அதுமாரி வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சாட்சிகாரங்காலில் விழுவுறதை விட சண்டைகாரங்காலில் விழுவுறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே வழக்கு விவகாரங்களை பேசி தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. தேவையற்ற அலைச்சல் அப்படிங்கிறது இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுக்கலாம். இந்த ஜென்ம சனி ஜென்ம ராகு அப்படிங்கிறது மார்ச் 29 மே 18 வரைக்கும் இருக்கக்கூடிய 50 நாள் கஷ்டகாலம் அப்படிங்கிறது தான். சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்யுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க. மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆடை காலணிகள் வழங்கலாம். ஏன்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள், வீடற்றவர்கள்லாம் செருப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. கருப்பு நிற செருப்பு அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க. கருப்பு நிற ஆடைகள் வாங்கி கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.